ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேற்று பார்த்த வரைக்குமே ஒரு பட்டன்ல ஆன் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய டேட்டாவை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டேட்டா பேஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சக்ஸஸ் அலர்ட் வந்து காமிச்சிருக்கோம். இதுவே ஃபெயிலியர் அப்படின்னா இதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டு ஓகேவா எரர் அப்படின்னு இருந்துச்சா எரர் இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்காங்க சம்திங் went wrong in your code அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, சக்ஸஸ் ஃபெயிலியரில் இந்த மாதிரி ஸ்வால் மெத்தட் அப்படின்றத நம்ம ஒரு பேக்கேஜாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஆன் கிளிக் பண்ணும்போது இஸ் ஃபைன். ஓகே, நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போனால், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் போனீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அக்கௌண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க. settings, bio, post, followers, following. ஓகே, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி அது நம்ம ஒரு பேஜுக்கு உள்ளார போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளார போகும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆன் கிளிக்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஏபிஐ கால் பண்றோம். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நான் ஒரு பேஜ் உள்ளார போகும்போது அந்த டீடைல்ஸை வாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெட் அப்படின்ற ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆக்சிஸ்ல கெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்டாக்ட் பேஜுன்னு போயாச்சா. இப்போ சும்மாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சர்வீசஸ் அபவுட்னு ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, இந்த பேஜ் உள்ளார போகும்போது காம்போனன்ட்ஸ்ல அபவுட்டுக்கு எழுதவே இல்லையா, சர்வீசஸே போயிடுவோம். சர்வீசஸ் ஓகேவா, இந்த சர்வீசஸ் அப்படின்ற பேஜ்க்குள்ளார போகும்போது நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஆஃப் டேட்டாவை கேட்க போறேன். அதாவது நம்ம இப்போ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதில் வந்துட்டு இந்த ஏபிஐ யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸோடைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, இது அவதார்னு ஏதோ ஒன்று இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு பணமொட்டை தலையாவட்டம் வரும். ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த டீட்டெயில்ஸை நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அட்மின் பேனலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது. அதாவது நான் என்னுடைய டேட்டாவை இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல கொடுத்தது ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேஜ் உள்ளார போகும்போது அந்த டேட்டாவை வாங்க போறேன். எந்த டேட்டா அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் காட்டப்படும். ஓகேங்களா, இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இது என்ன டேட்டா டைப், டேட்டா வந்து எந்த டேட்டா டைப்ல இருக்கு, அரேவா array of object ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நம்ம டேட்டாவை எப்படி மேனிபுலேட் பண்றது, ஃபார் லூப் அப்படின்ற யூஸ் பண்ணி நம்ம மேனிபுலேட் பண்ணலாம். இதை ரியாக்ட்ல எப்படி எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நான் சர்வீசஸ் அப்படின்றதுக்குள்ளார போக போறேன். ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஓடிடும். இந்த இடத்துல நம்ம ஆக்சிஸ் யூஸ் பண்ண போறோம். சர்வீசஸ்ல ஆக்சிஸ் இதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கெட் கால் எழுதும். ஆக்சிஸ்
get method. ஓகேங்களா, இந்த மெத்தடை நான் இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி இந்த ஆக்சியஸ் மெத்தட் இங்க டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னா, இங்க இந்த ஆக்சியஸ் வந்து ஒரு மெத்தடுக்குள்ளார இருக்கு. ஆன் சென்ட் யூசர் டேட்டா எப்ப கால் ஆகுதோ அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஆனா எனக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சியஸ் அப்படின்றது அப்படியே போட்டிருக்கேன், எந்த ஒரு மெத்தடும் இல்லாம அப்படியே போட்டிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா செக் பண்ணுவோம். console.log ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கா? இப்ப இந்த URL காப்பி பண்ணி இந்த URL காப்பி பண்ணி இங்க ரெக்கார்டு வருது. மொத்தம் இந்த டேட்டா மட்டும் தான், நம்ம டேட்டாக்குள்ளார இருக்கிற டேட்டா தான் எடுக்க போறோம். இந்த டேட்டா நமக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகேங்களா, 6 ரெக்கார்டு இருக்கு. இப்ப நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டா டெக்னிக்கலி தப்பு. ஏன்னா அப்படின்னா ஓகே, இது ரொம்ப இது பண்ணதை விட, ஏன்னா நான் இது எதுக்காக அப்படின்றத நான் போக போக சொல்றேன். ஓகேவா, இப்ப ரியாக்ட பொறுத்த மட்டில் ஓகேங்களா, இதுல 3 ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் ஓகேங்களா, சொன்னாலும் மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் கிளிக் பண்ணும்போது ஆக்சஸ் யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஏபிஐ ஹிட் அடிக்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு காம்பனன்ட் உள்ளார போறேன், அப்பயே எனக்கு வேணும், அதாவது சர்வீசஸ் அப்படின்றது இதுக்குள்ளார போறேன், எனக்கு அப்போ வந்து கால் ஆகணும் ஒரு ஏபிஐ. அதுக்கு என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, ரியாக்ட்ல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த யூஸ் எஃபெக்ட் வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க காம்பனன்ட்குள்ளார வரீங்க போறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த யூஸ் எஃபெக்ட் வச்சுதான் பண்ணணும். இது எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்றேன். யூஸ் எஃபெக்ட்னு போட்டுட்டு இதே ஃபேட்டாரோ ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும், இப்படி எழுதணும். இந்த யூஸ் எஃபெக்ட் போட்டு தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா, இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது 3 விதமான ஃபேஸையுமே ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது, பட் ஆனால் இது மக்கப் அப்படின்ற ஒரு கேஸ்ல கூட எடுத்துக்கோ, போக போக புரிஞ்சிடும். அதாவது ஏர்லி டேஸ்ல வந்து கிளாஸ் காம்பனன்ட்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த கிளாஸ் காம்பனன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பனன்ட் வில் மவுண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னா இருக்கும். வில் மவுண்ட், டிட் மவுண்ட், வில் அன்மவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ரியாக்ட் 3 விதமான ஃபேஸ்ல ரன் ஆகும். ஒன்னு மவுண்டிங் அப்படின்னா ஒரு காம்பனன்ட்டுக்குள்ளார போறது. அதாவது இப்போ 4 இது காம்பனன்ட் இருக்கா, ஹோம் அப்படி கிளிக் பண்ணா இது உள்ளார போற ஃபேஸ். சர்வீசஸ் அப்படின்னா உள்ளார போகுது, அபவுட் அப்படின்னா உள்ளார போகுது, கான்டாக்ட் அப்படின்னா உள்ளார போகுது. உள்ளார போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய காம்பனன்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம், அதாவது இந்த ரெக்கார்டு எல்லாமே ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்பேஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றது, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த அப்டேட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாம் ஏர்லி டேஸ்ல ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் ரியாக்ட்ல ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஒரு விஷயத்திலே நான் இப்போ சொன்ன 3 ஃபேஸையுமே எடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் சொன்னது கூட லாஸ்டா ஒரு 5 நிமிஷம் பேசுறது ஒன்றும் விளங்கி இருக்காது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் போஸ்ட்மேன் ஏபிஐ கால் பண்ண போறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நான் ஒரு காம்பனன்ட் உள்ளார போகும்போது எனக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு மக்கப் மாதிரி வச்சுக்கோங்க. போக போக இன்னும் இது வந்து லாஸ்ட் கிளாஸ் கிடையாது, போக போக உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதுல யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதே ரெஸ்பான்ஸ் தான் வரும். இங்க டேட்டா நமக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, சரி. ஆக்சியஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஓகேங்களா, இந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் அப்படின்றதால இப்போ சிம்பிளா ஒரு டேபிள் ஃபார்மேட் போயிடுமே, ரியாக்ட் டேபிள் ஃபார்மேட் போயிடும்.
அண்ணா ஆ நேத்து போஸ்ட் மெத்தடுக்கு நீங்க பாடியில போய் கீ வேல்யூ எல்லாம் கொடுத்தீங்களே, ம் அப்ப அதே மாதிரி கெட்டுக்கு கொடுக்க வேணாமா? கெட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை மாதிரி இந்த இடத்துக்கு அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுக்கறதா இருந்தாலும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு தான் கொடுப்பாங்க. கெட்டுக்கு பேராமீட்டரை டிஃப்ரெண்டாக செட் பண்ணுவாங்க. இங்கேயே உங்களுக்கு தெரியும். இப்போ இது கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தடாக இருக்கவே தான் பாடி போஸ்ட் மெத்தட்னா பாடியில் சென்ட் பண்ணும். இதுவே கெட் மெத்தட் அப்படின்னா பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கொரி பேரண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஒரு ஏபிஐ வச்சு சொல்றேன். இது சிங்கிள் யூசர்னு ஒன்று இருக்கு. சிங்கிள் யூசர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர்ஸை பற்றி மட்டும் சொல்றேன். பார்த்தீங்க அப்படின்னா இது கெட் மெத்தட். நீங்க பார்த்தோன்னா 2 அப்படின்றத இங்க வந்து செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுவே போஸ்ட் மெத்தடா இருந்தா இந்த இடத்துல இருந்து செட். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணுவோம். ஆனா இது பேஜ் 2ன்னு போட்டிருக்கு அப்படின்னா அதான் சொல்றேன், இதனா பேஜினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வரும். நம்ம இனிஷியலா நீங்க அதுக்கெல்லாம் போக தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஏபிஐ எப்படி ஹிட் அடிக்குதுன்னு பாருங்க. ஓகே, நமக்கு இப்போ ஏபிஐயை எடுத்துட்டு வந்தாச்சு. பண்ணிட்டு இருந்தேன். பூஸ்டப்ல டேபிள் போனோம்னா பூஸ்டப்பு டேபிள். இந்த டேபிள்ல ஓகே, இந்த டேபிளை நான் எடுத்துக்கிறேன். இந்த டேபிளை எடுத்துக்கிட்டு யூசர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போறோம். தேவையப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேபிள். ஓகேங்களா? இப்போ இதில் டம்மி ரெக்கார்டு ஓகே இருந்துட்டு போகுது. ஓகே, எனக்கு இந்த டம்மி ரெக்கார்ட்னா தேவை கிடையாது. ஓகேவா? எனக்கு ஒரிஜினலாக இங்கே வர ரெக்கார்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 ரெக்கார்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா 6 ரெக்கார்டு இங்கே இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த 6 ரெக்கார்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சியஸ் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் நம்மளுடைய ஏபிஐஸை கனெக்ட் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ரியாக்ட் அப்படின்றது ஒரு லைப்ரரி. இது வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். இதுக்கும் அதுக்குமே சம்பந்தம் கிடையாது. ரியாக்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆக்சியஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரியாக்ட் காம்போனண்டா ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? ஒரு லைப்ரரி. ஆக்சியஸ் ஏபிஐ எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோ. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ரெக்கார்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? உனக்கு இந்த ரெக்கார்டு வெளியே எங்கேயாச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் வேரியபிளை வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணணும். என்ன புரியுதியா அப்படின்னா எனக்கு இப்ப இந்த பேஜ் உள்ளார வரும்போதே இங்க இருக்கிற ரெக்கார்டு இந்த ரெஸ்பான்ஸ்ல நமக்கு நல்லாவே தெரியுது. ரெஸ்பான்ஸ்ல எங்க ரெக்கார்டு இருக்கும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ்ல டேட்டால டேட்டா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இதுல அந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டால டேட்டா அப்படின்ற இடத்துல இருக்கு. இப்போ பார்த்தா 6 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெக்கார்டை நம்ம ஏதோ ஒரு லெட் யூசர் லிஸ்ட் ஈக்குவல் டு டாட் புஷ் அப்படின்னா போட்டு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா முடியாது. நம்ம தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணுமே, புஷ் பண்ணா வந்துகிட்டே இருக்குமே, அரேல ரெக்கார்டு வருமே அப்படின்னா ரியாக்ட்ல அந்த மாதிரி நடக்காது. ரியாக்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணோம். எப்படின்னா அப்படின்னா கான்ஸ்ட்
யூஸ் ஸ்டேட்னு போட்டு எம்டி அரே. ஓகேங்களா? இப்போ யூசர் லிஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றேன். அரேவை நான் என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரே சாரி இந்த ஸ்டேட்டை எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேவா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ யூசர் லிஸ்ட் அப்படி ஏன்னா அரேவா போனீங்க? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. நீங்க போய் பாருங்க, ஸ்ட்ரிங்கா தானே போட்டிருக்கீங்க. இதை மட்டும் ஏன் அரேவா போட்டீங்க அப்படின்னா இது அரே ஆஃப் ரெக்கார்டா வருது. ஓகேவா? அப்ப நான் இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா வர ரெக்கார்டை இந்த ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு வருது இல்லை, இதில் தான் ரெக்கார்டு வருது. இதை எல்லாத்தையும் எடுத்து யூசர் லிஸ்ட்ல செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட்ல ரெக்கார்டு இருந்தாலே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பிளேஸ் எது? இந்த இடத்துல சொல்லுவாங்களா, இந்த இடத்துல சொல்லுவாங்களா? ரிட்டர்ன்ல தான் சொல்லுவாங்க. கரெக்டா? கான்செப்ட் ரிலேட் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூசர் லிஸ்ட் அப்படின்றதுல ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த யூசர் லிஸ்ட்ல ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். எப்படி நான் எடுத்துப்பீங்க அப்படின்னா இப்போ செட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா யூசர் லிஸ்ட்ல இங்க வர ரெக்கார்டு எல்லாமே செட் ஆயிடும். இப்போ ரிட்டர்ன்ல வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒர்க் ஆகுமான்னு தெரியல, யூசர் லிஸ்ட்னு போறேன். இது என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ண வந்துகிட்டே இருக்கு. யாராச்சும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன். இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது பேஜ் உள்ளார போகும்போது இந்த ஏபிஐ கால் பண்ண உடனே இது என்ன செய்யுது அப்படின்னா வர ரெக்கார்டை யூசர் லிஸ்ட்ல கொடுத்துரும். யூசர் லிஸ்ட்ல ரெக்கார்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் அது சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த இடம் தான். அப்ப அந்த பேஜ்ல இருக்கிற வரைக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த 6 ரெக்கார்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். செட் யூசர் லிஸ்ட்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய இடம் ரிட்டர்ன் தானே. அதனால நமக்கு என்னவா வருது அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ யூசர் லிஸ்ட்ல தான் எல்லா ரெக்கார்டும் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு இது டூப்ளிகேட் ரெக்கார்டு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நான் ஒரே ஒரு ரோ மட்டும் வச்சுக்கிறேன், டிஆர். இந்த டிஆர் அப்படின்றது டேபிள் ரோ. இந்த ஒரு ரோ மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை நான் மேப் அடிக்க போறேன். மேப்பு லூப் சுத்த போறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இங்க ஒரு அரே ஒன்று கொடுக்கணும். சரி, ஓகே, இதை பார்ப்போம். யூசர் லிஸ்ட் இதுல தான் ரெக்கார்டு இருக்க போகுது. எனக்கு இந்த டேபிள் ரோ தான் டூப்ளிகேட் ஆகும். இப்போ பாருங்க, யூசர் லிஸ்ட் டாட் ஃபார் லூப்புக்கு பதிலா மேப். புரியலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம இதை பார்ப்போம். யூசர் லிஸ்ட் மேப் ஐட்டம். ஓகேங்களா? ஐட்டம் அப்படின்னு போட்டு இதை போட்டு வச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒண்ணுமே வரல. ஏன் வரல அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஓகே, எனிவே திரும்பவும் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு 6 ரெக்கார்டு வந்திருக்கும். ஓகேவா? என்ன ஏபிஐல வந்திருக்கோ அதெல்லாம் வந்திருக்கும். செட் யூசர் லிஸ்ட் அப்படின்றது என்ன பண்றாரு அப்படின்னா சிம்பிளா வர ரெக்கார்டை யூசர் லிஸ்ட்ல செட் பண்றாரு. ரைட், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹெட்டிங்கை நம்ம எதுவுமே பண்ணலைன்னா ஹேஷ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னா அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அது ஹெட்டிங். நமக்கு யார் டூப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா இந்த மார்க் பொட்டேட்டோ இவன் தான் டூப்ளிகேட் ஆகும். அப்போ டூப்ளிகேட் ஆகிறதுக்கு என்னன்னா யூசர் லிஸ்ட் அப்படின்றது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அரே ஆஃப் ஆப்ஜெக்டை
ரியாக்ட்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா மேப் அப்படின்றத நம்ம முதல்ல சும்மா கிளாஸ்ல பார்த்துக்கோம். ஓகேவா? இதே மாதிரி கர்லி பிரேசஸ் போடுறோம். ஓகேவா? கர்லி பிரேசஸ் போடுறோம். போட்டுட்டு யூசர் லிஸ்ட் இந்த ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டு மட்டும் எடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அவன் தான் ஒரு ரோவை கொடுக்குறான். ரோவை கொடுக்கறது ரைட்டு, பட் அது வந்து சேம் ரெக்கார்டாகவே வருது அப்படின்னா நம்ம வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிருக்கோம். வேல்யூ அப்புறம் எப்போ சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா ஐட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, இதுல நமக்கு என்னென்ன வருது இருக்கு. சரி, ஓகே, இது வந்துகிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த யூஸ் எஃபெக்ட்ல எம்டி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் உள்ளார வரும்போது கால் பண்ணிக்கோங்க. இப்போ வராது, அது போக போக நான் சொல்றேன். நான் கொஞ்சம் அட்வான்ஸா போற மாதிரி இருக்கும், பட் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு 6 ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் இருக்கு. இதுல இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. இமெயில் அவதார், இதை மட்டும் காட்டிடுவோம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே, நீ தேவையில்லை. இமேஜ் அப்படின்னு வைக்கிறேன், ஐடிக்கு பதில். இப்ப ஐட்டம்ல நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு ரோவுடைய ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை எடுத்துட்டு கர்லி பிரேசஸ் போட்டு ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னு போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஐடி அப்படியே நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். செகண்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே, செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற கீ, ஃபர்ஸ்ட் நேம் கீயை எடுத்து போடுறோம். அடுத்தது லாஸ்ட் நேம் கீ எடுத்து போடுறோம். அடுத்தது இமெயிலை எடுத்து அடுத்தது அவதாரத்தை எடுத்து போடுறோம். ஓகே, நமக்கு இப்ப எல்லாமே ரெக்கார்டு வந்தாச்சு. இப்ப பாருங்க, கான்டாக்ட் பேஜுக்குள்ள போனீங்கன்னா போஸ்ட் மெத்தடுக்கு வெயிட் பண்றோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் உள்ளார போகும்போதே என்னுடைய சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம யூசருடைய ஐடியை கொடுத்து அந்த ஐடியா டீடைல்ஸை வாங்கி அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா உள்ளார போகும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் ரெக்கார்டை எப்படி காட்டுறது அப்படின்னா இந்த மாதிரி மேப் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்து வந்து காமிச்சாச்சு. ஓகேங்களா? இன்னொன்று, இந்த யூஸ் எஃபெக்ட்ல 3 விதமான விஷயம் இருக்கும். இந்த எம்டி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா எம்டி அரே கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா உள்ளார வரும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் அப்டேட் ஆனா காட்டு அப்படின்னு சொல்றது தான் இது. இதுலயே இந்த ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை போட்டு எம்டி அரே ஒன்று டிக்ளேர் பண்ணும். அது மட்டும் குறிப்பிட்டு மனப்படமா இருக்கட்டும், இன்னும் லாங் டேஸ், ஸோ நோ வரிஸ். ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட்ல ஏபிஏ போடுறேன், கன்சோல் லாக்ல பார்க்குறேன். எனக்கு இது தேர்ட் பார்ட்டி, இந்த ஆக்சஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி அப்படின்றதால ஓகேவா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை என்னுடைய ஸ்டேட் வேரியபிள்ல செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? யூசர் லிஸ்ட்ல ரெக்கார்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதை ரிட்டனுக்கு தான் சொல்ல போகுது. ரிட்டனுக்கு சொல்றத நான் மேப் வச்சு நான் லூப் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? ஐட்டம் டாட் ஐடி அப்படின்றதெல்லாம் எடுக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது இமேஜ் ஸ்ட்ரிங்கா இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா img src போட்டு இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா வந்துடும் இமேஜ் சோர்ஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு இங்க அழகா இந்த ரெக்கார்டு வந்துடும். இதுக்கு தான் உங்களை நான் அட்மின் பேனல் ஒன்று ரெடி பண்ண சொன்னேன். ஓகே, இது சும்மா ஒரு பேசிக்கா நான் இது பண்றது. இன் ஃபியூச்சர் நமக்கு போக போக அட்மின் பேனல்லே நம்ம ரெடி பண்ணுவோம்.